என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, புரட்சித் தலைவரிடம் இருந்த பல நல்ல பழக்கங்களில் இன்னொன்று, சிலருக்கு திருமண பரிசாக மற்றும் வீட்டு விசேஷங்களுக்கு பரிசாக வழங்கும் போது பொருளாக, தங்கமாக எதை கொடுப்பது என்பதை அறிந்து, அந்த நேரத்தை அறிந்து கரெக்டாக கொடுப்பார். அது அவருக்கு மட்டும் தெரியும். எப்படி இது அவருக்கு தெரியும் என்றே சொல்ல முடியாது. எப்போதும் பரிசு பொருட்களாகவே கொடுத்து வரும் அவர் ஒரு நாள் திடீரென்று பிரச்சனை அறிந்து பணமாக கொடுத்து இன்ப அதிர்ச்சி ஏற்படுத்துவதும் உண்டு. அப்படி என்னுடைய நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் எனக்கு பணமாக கொடுத்து உதவிய அந்த சம்பவத்தை என்னால் என்றும் மறக்க முடியாது என்று பிரபல டைரக்டர் கே. சங்கர் சொல்லியிருக்கின்றார். அவர் சொன்ன அந்த சம்பவம் இங்கே தருகின்றேன். பொதுவாக எங்கள் வீட்டில் நடக்கின்ற விசேஷங்களில் கலந்து கொண்டால், அந்த விசேஷங்களுக்கு வரும்போதெல்லாம் பரிசு பொருட்களை தான் அன்பளிப்பாக கொண்டு வந்து தருவார் புரட்சி தலைவர். அது தங்க சங்கிலியாகவோ வேறு நல்ல பொருளாகவோ, குடம், வெள்ளிக்குடம், அது இது போன்ற நல்ல பொருளாகவோ தான் இருக்கும். என் மகனுக்கு திருமண ஏற்பாடு செய்த போது ஒரு நண்பர் செய்ய கடன் கொடுத்து உதவ நினைத்தவர் அன்றைக்கு கொடுக்கவில்லை. அந்த கடனை நம்பிதான் சில பொருட்களை சிலருக்கு சம்பள பாக்கி கொடுப்பதற்கு நான் காத்திருக்கும் போது என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்துக் கொண்டிருந்தேன். அப்போதுதான் கடவுளைப் போல புரட்சி தலைவர் வந்து உதவினார் என்று அந்த சம்பவத்தை விவரிக்கின்றார் கே. சங்கர். கர்ணன் கூட கேட்டபோதுதான் கொடுத்தான் என்று புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பிறருடைய முகத்தை பார்த்தே துன்பத்தையும் துயரத்தையும் அறிந்து உதவியவர் சின்னவர் எம்ஜிஆர் என்றால் மிகையாகாது. என்னுடைய கடைசி மகன் திருமணம் நடந்தபோது எனக்கு பண உதவி செய்கிறேன் என்று சொன்ன நண்பர் கடைசி நேரத்தில் கை விரித்து விட்டார். திருமண வரவேற்பும் நடந்து கொண்டிருந்தது. அது முடிந்தவுடன் கல்யாணத்தில் வேலை செய்தவர்களுக்கு அவர்களுக்குரிய அந்த சம்பள பாக்கியை செட்டில் பண்ண வேண்டும். என்ன செய்வது என்று தெரியாமல் திக்குமுக்காடி முழித்து கொண்டிருந்தேன். கல்யாணத்தில் உழைப்பவர்களுக்கு பணம் தராவிட்டால் எப்படி மிகப்பெரிய ஒரு அவமானமாக போய்விடும் அல்லவா? என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்துக் கொண்டிருந்தேன். திருமண வரவேற்புக்கு சின்னவர், முதல்வர், புரட்சி தலைவர் வந்தார். மணமக்களை மனதார வாழ்த்தினார், பாராட்டினார், சாப்பிட்டார். இசை கச்சேரியை உட்கார்ந்து ரசித்து பார்த்தார். புறப்படும் போது என் கையில் 2 பெரிய பண்டல்களை கையில் திணித்தார். பாக்கெட்களை பிரித்து பார்த்தேன். எனக்கு இன்ப அதிர்ச்சி. அப்போது எனக்கு எவ்வளவு பணம் தேவைப்பட்டதோ அவ்வளவு பணம் அதில் இருந்தது. என் தேவை அறிந்து இறைவனே அவர் மூலம் எனக்கு உதவி செய்திருப்பதாக நினைத்து கொண்டு உடனே அவருக்கு கைகூப்பி வணங்கினேன். புரட்சி தலைவர் வீட்டுக்கு புறப்பட்டு விட்டார். என்னுடைய கவலையை போக்கிவிட்டார். என்னுடைய கஷ்டத்தை, என்னுடைய சங்கடத்தை தீர்த்து விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். அன்றைக்கு திருமண மண்டபத்திலேயே வேலை செய்தவர்களுக்கு செட்டில் பண்ணினேன். அத்தனை பேருக்கும் மன மகிழ்ச்சியோடு பணம் கொடுத்து அனுப்பி வைத்தேன். இதற்கெல்லாம் பின்னால் இருந்து உதவியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். அவர் மட்டும் அன்றைக்கு பணமாக கொடுக்காமல் பரிசு பொருளாக கொடுத்திருந்தால் அதை வைத்து நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் என்னுடைய தேவை எப்படியோ அவர் அறிந்து பணமாக கொண்டு வந்து கொடுத்ததனால் திருமணத்தில் வேலை பார்த்தவர்களுக்கு என்னால் பணம் கொடுத்து என்னுடைய மரியாதையையும் நான் காப்பாற்றிக் கொள்ள உதவினார் புரட்சி தலைவர் என்றுதான் சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட மனசு, கருணனையே மிஞ்சிய நல்ல மனசு அவருக்கு தான் இருந்தது. இப்படி சிலாக்கித்து பெருமகிழ்ச்சியோடு சொல்கின்றார் இயக்குனர் கே. சங்கர். பணத்தோட்டம் படத்தின் இயக்குனர் அவர்தான் என்பது தெரியும். அடிமை பெண் படத்தின் இயக்குனர் அவர்தான் என்பதும் உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.